ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்இபி அதாவது எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம டிசம்பர் 13 மற்றும் 14 தேதிகளில் நடைபெற உள்ள மின்கம்பி உதவியாளர் அதாவது ஒயர்மேன் ஹெல்ப்பர் தகுதி தேர்வு விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா 17/10/2025 வந்து கடைசி நாளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கும் வயது 21 வயது நிரம்பியவங்க கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. TNSkill training.tn.government.in வந்து பதிவு பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி தொழில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மின்கம்பி உதவியாளர் தகுதி சான்றிதழ் தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க தெளிவாகவே. விண்ணப்பம் வந்து சரியாக கடைசியாக 17/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் லைன் இருக்குது. நீட் தேதி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தகுதி இருக்கும், கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தோட பேர் அது தெளிவாக எழுதணும். தந்தை பெயர், செய்து வரும் தொழில், பிறந்த தேதி, கல்வி தகுதி, சரியான முகவரி, உங்களோட ஃபோட்டோ அந்த பக்கம் ஓட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேஷ்ன்றதை இங்கே வந்து டிக் மார்க் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரி துறையில் தொழிலாளர்களுக்கு மாலை நேர வகுப்பில் பயிற்சி பெற்றதாக இருக்கும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னாக்கா அதுக்கான சான்று வைக்கணும். கருவூல சீட்டின் தேதியும் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த சென்டரில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த அனுபவம்லாம் கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் மின் வயரிங் தொழில் முந்தைய அனுபவம் தக்க சான்றிதழ், அதாவது என்னென்ன பணி நிலையத்தில் இருந்திருக்கீங்க, அதுக்கான உரிமம் சான்றிதழை பெற்றிருக்கீங்களா, நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் பணிகள் எல்லாமே தெளிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து நீங்கள் கையெழுத்து போனீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது தகுதி தேர்வுக்கான விளக்க குறிப்பெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வயது பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கும் நாளிலிருந்து 21 வயது நிரம்பியவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச இது வயது வரம்புன்னு சொல்லியிருக்காங்க. 21 வயது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். வயது அதிகபட்ச வயது இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். அதுக்கான சான்று வந்து பள்ளி பஞ்சாயத்து அலுவலகம் நகராட்சி வந்து பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அனுபவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 5 வருஷம் அனுபவம் கண்டிப்பாக கேட்குறாங்க. தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு பணிபுரிந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்து யாரெல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதற்கான சான்றிதழ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் நிறுவனத்தின் மின் உரிமம் பெற்ற ஒப்பந்தம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இத்துறையால் நடத்தப்பட்ட தொழிலுக்கான மாலை நேர வகுப்பில் கண்டிப்பாக பயிற்சி பெற்றுதான் கேட்குறாங்க. அதுக்கான சான்று கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு. தேசிய புனரமைப்பு திட்டத்தின் கீழ் இத்துறையில் நடத்தப்பட்ட மின்சார பணியாளர் மற்றும் கம்பியால் தொழில் பிரிவுகளில் பெற்றிருந்தால் சான்று பெற்றிருக்கீங்கனாக்கா அதையும் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர் அளிக்கும் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட அனுபவ சான்றிதழ் கண்டிப்பாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து முன்னுரிமையான பரிசீலிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு முன்னே அனுபவம் வேலை செஞ்சவங்க அதுமாதிரி பரிசீலிக்கிறீங்கன்னா அதுக்கான பொறுப்பு வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அது விதிப்படி உங்களுக்கு என்ன விதிப்படி பண்ணுறாங்களோ அதை தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க உங்களுக்கு. இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஆனால் அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈபியில் போய் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கு மாதிரி பண்ணலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா வட சென்னை, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், கடலூர், கரூர், பெரம்பலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, நாகர்கோவில், அம்பத்தூர், செங்கற்பட்டு, ஓசூர், ஈரோடு, திருச்சி, உளுந்தூர்பேட்டை, தஞ்சாவூர், மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, வேலூர், திருவண்ணாமலை, குன்னூர், அரியலூர், நீலமங்கலம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை, திருப்பூர், தருமபுரி, திண்டிவனம், ராணிப்பேட்டை, தென்காசி போதுன்னு மொத்தம் 35 மாவட்டத்துக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் தகுதியில் கண்டிப்பாக அப்ளை பண்ண உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சான்றிதழ்லாம் கேட்குறது தேர்ச்சியில் பெற்றவங்க மின்கம்பி கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு படித்த சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டஸ்டோடையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அந்த கடைசி தேதிக்குள்ள நீங்கள் வந்து போய் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி நீங்கள்
இபி ரிசீவ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் தகுதியில கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.